விஜய் சேதுனா உனக்கு சப்போர்ட் பண்ணாரோ அப்ப விஜய் சேது நினைச்சு ஓ நம்ம விக்ரம் சப்போர்ட் பண்ணா பாரு நம்மள சொல்லிட்டாங்களே அப்படி வச்சு லேபிள். ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை தடுத்தான். அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது நடந்துருச்சு. அந்த இடத்துல அது வக்கரமா பார்க்க முடிஞ்சது. எப்படி முடிஞ்சது உங்க? அது பேர் தான் வக்கரம். என்ன பாதி மூஞ்சிய காணா குருநாதா? ஃபுட் விஷயத்துல ரொம்ப சீப்பா தான் பிஹேவ் பண்றாரு சார். தகுதி தராதரம் சீப்பு செருப்பு கழட்டி அடிப்பேன். கேட்டா படிச்சிருக்கேன் என்னங்க அர்த்தம்? வணக்கம் மை டே ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 41 அண்ட் எபிசோட் 42 ஓட ரிவ்யூ தான். சாட்டர்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி கிட்ட இருந்து ஒரு ஃபயரான ஒரு சாட்டர்டே எபிசோடு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்குமே ஒரு பயங்கர பிளாஸ்டான ஒரு எபிசோடு தான். அண்ட் குறிப்பா அந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, ஃபயரா இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்வதி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க, லைட்டா தடவி கொடுக்குற மாதிரி இருக்கு, எங்களுக்கு அவ்வளவு திருப்தியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க. இன்னைக்கு அடிக்க போற அடி அப்படிங்கிற மாதிரி பார்வதியை போட்டு எந்த அளவுக்கு பொழக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொழந்து ஆடியன்ஸை திருப்திப்படுத்திட்டாப்ல. எந்த இடத்துல உங்களுக்கு ஆபாச குறியீடா தெரிஞ்சது அது பேர் தான் வக்கரம். அப்ப இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாவே பார்வதி மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஒரு பக்கம் பார்வதி பொழக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வழக்கம் போல நம்ம தர்புஷ்ணி பொழக்கப்பட்டார், இன்னொரு பக்கம் கனித்துரு கிழிக்கப்பட்டார், சபரி செதறப்பட்டார், விக்ரம் வறுக்கப்பட்டார்ங்கிற மாதிரி இன்னைக்கு பாரபட்சமே பார்க்காம எல்லாத்தையும் வச்சு சமமா செஞ்சு விட்டாப்ல. அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் விட்டுடுங்கன்னு இன்னும் நீங்க அந்த எமோஷனல் பாண்டிங்லாம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கனி இன்னைக்கு எபிசோடுக்கு ஸ்டேஜ்ல ப்ராப்பர்ட்டியோடய வந்துட்டாப்ல. பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அந்த குறியீடுலாம் வச்சு காமிச்சிட்டு இதுல என்ன குறியீடு தெரியுதுன்னு ஒன்றும் புரியலையே. அதுல நம்ம பார்வதி பண்றதெல்லாம் இருக்கு பாருங்க, அவங்க பார்வையை வேற மாதிரி வச்சுட்டு மத்தவங்கள பார்த்து வக்கரம்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றதாப்ல. அப்பவே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு பார்வதிக்கு ஒரு புடி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் கூடவே ஃப்ரைடே எபிசோடு ஒன்று போடுவாங்க பாத்தீங்களா சாட்டர்டே, அதை மட்டும் இன்னைக்கு போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன். நேத்தே வந்து அந்த பிரஷ் மேட்டரை வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. அதில் நம்ம டிரெக்டர் சபரி இருக்காரு பாருங்க, குப்பையில வந்து பிரஷ் எல்லாம் எடுத்து வந்து அங்கேயும் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணி நம்ம மண்டையை காய விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை அதை அவங்களே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. உள்ள போய் என்னன்னு பேசுவோமா? எஸ் பிக் பாஸ். அண்ட் இன்னைக்கு உள்ள போறோனே ஃபர்ஸ்டா பார்வதி கிட்ட என்னமா உன் கண்ணெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதாப்ல. இல்ல சார் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. அதை பார்க்கும்போது பரவாயில்லையே, என்ன இருந்தாலும் விஜய் சேதுபதிக்கு பார்வதி மேல ஒரு பெரிய அக்கறை இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவர் சொல்றாப்ல, இல்லம்மா உன் கண்ணில் அடிபட்ட உடனே வெளியே இருக்கிறவனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு வெளியே இருக்கிற ஆடியன்ஸே சிரிக்கிறாங்க. நாங்க ஃபேன்ஸ் வேற அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சதுக்கு விஜய் சேது சொல்றாப்ல, இங்க பாருங்க சும்மா இந்த மாதிரி சிரிச்செல்லாம் கோர்த்து விட்டாதீங்க, அப்புறம் அவங்க எனக்கு ஒரு பேர் வைப்பாங்க, அதை லேபிள் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்க வராருன்னா விக்ரம் வக்ரம் வக்ரம் விக்ரம் அப்படிங்கறத எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வராப்ல. வீட்டுக்குள்ள போய் எனக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க, அதை வேற அடிக்கடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வேற இருப்பாங்க அவங்க. வெளியே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் சிரிச்ச உடனே பார்வதிக்கு டவுட் ஆகி போச்சு, என்னது இவர் உண்மையிலே சொல்றாரா இல்ல கலாய்க்கிறாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏங்க நிஜமா தாங்க சொல்றேன், வெளியே இருக்கிறவங்க ஃபேன்ஸ்லாம் பார்வதியை உடனே வெளியே அனுப்புங்க, அவங்க வெளியே வந்து கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியா சின்ன விஷயத்தையே ஊதி ஊதி பெருசாக்கணும் சரியாதா? நீங்களும் மீடியா தான் இருக்கீங்க, நீங்க எவ்வளவு ஊதி ஊதி பெருசாக்கி இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் ஒரு அடியை போட்டு அதுக்கப்புறமா இந்த கர்ணன் படத்துல ஒரு டயலாக் வரும் தெரியுமா, பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாப்ல. எனக்கு என்ன பயம்னா கர்ணன் படம் டாப்ல உடனே தர்பு செஞ்சு சார் கர்ணன் படமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பதறிட்டு இருந்தேன். நல்ல வேளை தர்பி இந்த இடத்துல அமைதியா இருந்துட்டாப்ல. எதுக்கு அவங்கள வச்சு கேம் ஆட வைக்கிறீங்க, வெளியே அனுப்புங்க, அவங்க கண்ணை காப்பாத்துங்கன்ற அளவுக்கு மீடியால உங்களுக்கு தெரியாதா? சோ ஃபைனலா பார்வதி கிட்ட உங்க வாயெல்லாம் நீங்களே சொல்லிருங்கமா உங்க ஃபேன்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் நல்லா தான் இருக்கேன், என்ன என்னைக்கு ஒரு கண்ணழகின்ற மாதிரி பேர் வச்சாரோ அன்னைக்கே ஒரு கண்ணு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப விஜய் சேதுபதி சொன்னாப்ல, அதாவது உங்களுக்கு கண்ணு போனதுனால சரியா போச்சு, ஆனா அடுத்தவங்களுக்கு இதே மாதிரி போயிருந்தா நீங்க என்னென்ன பேர்லாம் வச்சிருப்பீங்களா அப்படிங்கிறதுனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்டுல ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பேர் இருந்தாலும் நீங்க ஒரு சில பேர்லாம் வச்சிருக்கீங்களா, அந்த பேரை பத்தி சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா அதை கேட்கிறீங்களா சார்? இப்ப சொல்றேன் பாருங்க சார், நம்ம கண்ணி இருக்காங்கல்ல அவங்களுக்கு ராஜா மாதா விக்ரம்க்கு வக்ரம், இப்ப நான் உக்ரம் வச்சிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ பெருமையா கேட்கிறாரு போலன்ற மாதிரி பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பானை பாத்திர ஓட்டாண்டி, ஆமா சார் ஆமா சார் பானை பாத்திர ஓடாண்டி அப்படிங்கிறதெல்லாம் வச்சேன் சார், அது என்ன கேரக்டர் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது சார், பட் அந்த பேருக்கும் இவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது அது செட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்ப இவ்வளவு நேரம் நீங்க பாடி ஷேமிங் பண்ணலன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது பாடி ஷேமிங் தான் போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. பானபத்திர ஓனாண்டின்றவர் வந்து என்ன ஆக்சுவலா பண்ணுவாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பாடி ஷேமிங்காக சொன்ன மாதிரியே இருக்கு. அதாவது தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம எங்கேயும் போய் தேடலாம் தேவையில்ல, முழு உருவமா நிக்கிறாங்க பாருங்க பார்வதி அப்படிங்கிற மாதிரி அவங்களே காமிச்சு விட்டுறலாம் போல இருக்கு. விக்ரம் என்ன சொன்னார்னா, இல்ல சார் இந்த பானங்கிற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க, அது எனக்கு பாடி ஷேமிங் மாதிரி தெரிஞ்சு, அதனால சொல்லாதீங்கன்ற மாதிரி சொன்னாலுமே டாஸ்க் வரைக்குமே அதை இழுத்து இழுத்து பேசிட்டு தான் சார் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, அதாவது நீங்க வேற ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான்
மற்றவங்க கிட்ட கேட்டேன். ஆனா நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க பண்ணது பாடி ஷேமிங் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதை பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணிட்டாப்ல. நீங்க அவரை பண்ணது பாடி ஷேமிங் தான். இன்னொரு தடவை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு சமாளிக்கலாம் நினைச்சு ஒரு வேலையை செய்யாதீங்க. ஷோ ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து இப்போ வரைக்குமே விஜய் சேதுபதி பார்வதியை போட்டு பொலன்னு எடுத்துட்டு இருக்காப்ல. ஆனா அவங்க சைடுல பெருசா ரியாக்ஷன் வர மாதிரி தெரியல. இப்போ கூட அதுக்கப்புறம் சார் இந்த அமித்துக்கு இப்பதான் சார் வரும்போது அமிக்கல்னு பேரிஸ்ட் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா அந்த குசும்பின்னு அவன் குசும்பி சார், நம்ம செல்லமா சொல்லுவோம்ல குசும்பி, அந்த மாதிரி சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ உங்களுக்கு அரோராவை அவ்வளோ பிடிக்கும் என்ன தர்பீஸ், அரோரா ரொம்ப பிடிக்குமாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை சார் அதாவது அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ஏழாம் பொறுத்தம் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த மாதிரி இந்த பல்ல காட்டி மயக்கிற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காது, முதல்ல பல்ல உள்ள வச்சு அடக்கம் பண்ணுக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டி குறை ஸ்டாப்ல. நீங்க திரும்பி உங்க சிரிப்பு என்ன மயக்குது நினைச்சு சிரிக்காதீங்க. அந்த மனுஷன் இந்த இஷ்யூவை எவ்வளவு சர்க்காசமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கூட புரியாம ஏதோ பண்ண ஹேண்டில் பண்றாரு, ஹன்னாவே பேசி வைப்பா அப்படிங்கிற மாதிரி ஈன்னு பல்ல காமிச்சனால தான் மனுஷன் நல்லா திட்டி உட்கார வச்சாப்ல. மறுபடியும் பார்வதி கிட்ட அந்த வக்ரம்னு சொன்னீங்களா அது என்னமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல சார் உள்ளுக்குள்ள ஒன்று நினைச்சிட்டு வெளியே ஒரு மாதிரி பேசுவாங்களே அதுதான் என்னுடைய பார்வையில், ஆனா ஒரிஜினல் அர்த்தம்ன்றது எனக்கு என்னன்னு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சேஃபா ப்ளே பண்ணாங்க. அப்ப விஜய் சேதுபதி சொன்னப்ப நீ விஜேவா இருந்திருக்க, ஹோஸ்டா இருந்திருக்க, ஒரு ஷோல போய் இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை மறுபடியும் பேசி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தா அது எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இவர் அமைதியா இருந்தாலும் விட மாட்டேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவே சொல்லிட்டாப்ல. இல்ல சார் அதாவது வக்ரம்னு சொல்லாதன்ற மாதிரி விக்ரம் சொன்னாப்ல, அதை மீறி திரும்ப சொன்னது என்னுடைய முழு தவறு தான் சார், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்களா. நீ ஒத்துட்டா கூட நான் விட்டுருவேனா, அப்பெல்லாம் விட மாட்டேன், நீ தெரியாமலாம் பண்ணல, நீ தெரிஞ்சுதான் பண்ற. ஒருத்தர் சண்டை வரும்போது எவ்வளவு தூரம் பேசணும், என்ன ரெஜிஸ்டர் பண்ணணும், அவங்களுக்கு என்ன லேபிள் பண்ணணும், அதை எப்படி ஆர்கியூ பண்ணணும், அவங்களை எப்படி போக வைக்கணும், நம்ம எப்படி போகணும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்ற உனக்கு இதை மட்டும் தெரியாம பட்டு நீ சொல்றதை நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. ஒன்னு அவங்கள போக வைக்கிறது, இல்லாட்டி போடா போன்னு சொல்லிட்டு நீங்க போறத ரொம்ப தெளிவா ஆர்குமெண்ட் எடுத்துட்டு போற ஒரு நபர் நீங்க. இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, இந்த ஷோ நாரடிச்சாச்சு, இதுக்கு மேல நாரடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடந்து வாந்திலாம் எடுக்கிறாப்ல. ஏண்டா ஷோல கடந்து மாறி வாந்தி எடுக்கிறீங்க, பார்வதி வாட்டர்மலான் எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில விஜய் சேதுபதியை வீக்கெண்ட் எபிசோட்ல வர வச்சு வாந்தி எடுக்க விடுறீங்களான்ற மாதிரி ஆயிப்போச்சு. கடைசியில் சொன்னார் பாருங்க, நீங்க பண்றீங்க பாத்தீங்களா ஒரு விஷயம், இதெல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க கூட பண்ண மாட்டாங்கடா. இதுல வர பிக் பாஸ் வந்து நானும் உங்களோட சேர்ந்து விளையாடட்டுமா அப்படி கூட கேட்டா வாங்க பிக் பாஸ் சொல்லிட்டு சந்தோஷப்படுறீங்க, யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பொறுக்கி தேடி கொண்டு போய் உள்ள விட்டதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானான்ற மாதிரி இருக்கு. எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க கூட பண்ண மாட்டாங்க, நல்லா இல்லைங்க அது. அண்ட் ஒன்ஸ் வாந்தி எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே மத்தவங்க எல்லாம் உட்காருங்க, ஆனா பார்வதி நீ மட்டும் நில்லு அப்படிங்கிற மாதிரி நிக்க வச்சுட்டு அந்த குறியீடு மேட்டருக்கு வந்தாப்ல. எப்படிமா உனக்கு எங்க இருந்து இந்த மாதிரி குறியீடுலாம் தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா, இல்ல சார் என்னுடைய பார்வையில உன் மண்டையில உனக்கு தாமா பிரச்சனை, உன் பார்வையில பிரச்சனையை வச்சுட்டு மத்தவங்கள பார்த்து வக்கரம்னு சொல்றியமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புடிச்சு திட்டி விட்டாப்ல. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கொஞ்சம் எஞ்சி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அரோரா மட்டும் எஞ்சி நின்றுச்சு. ஆனா ஆடியன்ஸ் இருந்து திவாகர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பார்வதி தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க. ஆனா பார்வதி கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனையை பயங்கரமா ஊதி பெருசாக்கன ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திவாகர் தான். மத்ததுக்கெல்லாம் எஞ்சி நின்று சார் அப்படி சொல்லி பல்ல காமிச்சு வரு இந்த பிரச்சனை மட்டும் கமுக்கமா ஒழிச்சுட்டாரு, மத்ததுக்கெல்லாம் மட்டும் எஞ்சி வந்தா இப்பவே உட்கார்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அப்பயும் முடிச்சு பழந்து விட்டாப்ல. போய் சொல்லுன்னு சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, இப்ப நீங்க சொல்ல எந்திக்கல. அப்புறமா அரோரா சப்போர்ட் பண்ணி ரம்யா அண்ட் கெமி 2 பேருமே வந்து சாட்சி சொன்னாங்க. இல்ல சார் எங்ககிட்ட வந்து எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்ணா எங்களுக்கு புரியல, அதனால செஞ்சு காட்டுற மாதிரி அங்க போனா அதை இப்படி மாத்தி விட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவாகர்ட்ட கேட்டா இப்போ உடனே அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாப்ல. அது வரைக்கும் ஆபாச குறியீடு பார்வதி நீ பேசு, அது எங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சு, நீ பண்ணது அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இப்போ இல்ல சார் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு போல சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பாரு. இந்த மாதிரி பேசுறவெல்லாம் வச்சுக்காத, உன் மண்டையில தான் கோளாறு, உன் பார்வையில தான் கோளாறு அப்படிங்கிற மாதிரி போட்டு கிளின்னு கிளிஸ்டாப்ல. இந்த ஷோல உட்காந்துட்டு வக்ரம் இக்கிறன்ற மாதிரி வார்த்தையை யூஸ் பண்றது, அடுத்தவங்களை லேபிள் பண்றது, ரிஜிஸ்டர் பண்றது. பார்வதி ஒரு சீட் எடுத்து கன்வே பண்ணிட்டாங்கன்னா பாக்குற மக்கள்லாம் பார்வதியை சொல்லிட்டாங்க அப்ப நம்ம நம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பிடுவாங்களா? ஒரு வீடே சேர்ந்து அவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, ஏன் பார்வையிலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கிளின்னு கிளிக்க முடியுமோ கிழிச்சு தொங்க விட்டாப்ல. யாருக்கு வக்கரம், யாரு வக்கரம், அதுல உங்க பார்வையில வக்கரம் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும்போதெல்லாம் விஜய் சேதுபதி அப்பப்ப நான் ஒன்னும் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, விக்ரம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச ஆளும் கிடையாது, எனக்கு விக்ரமுக்கு எந்த விதமான கள்ள தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாப்ல. எதுக்கு இது அடிக்கடி ரிஜிஸ்டர் பண்றாருன்னு சொல்லி பார்த்தா பார்வதி போயிட்டு விக்ரம்னு சொல்லிருக்காங்க போல இருக்கு. ஆமா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சோ விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா ஆளுக்கு ஒரு லேபிள பண்ணி விட்டாங்க. சோ இந்த விக்ரம்
விக்ரம் டீம் போயிட்டு விஜய் சேதுபதி உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேபிளை போட்டு விட்டா, ஐயோ வெளியே இப்படி லேபிள் பண்ணி விட்டாங்களே, அதனால நம்ம விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுவேன்னு நினைச்சிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி அதையுமே சொல்லி விட்டாரு. விஜய் சேதுபதி உனக்கு சப்போர்ட் பண்ணாரோ, அப்ப விஜய் சேதுபதி நினைச்சு ஓ நம்ம விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணா பாரு நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படியே கேமரால ஒட்டப்பட்ட லேபிள், இப்படி ஆளுக்கு ஒரு லேபிள். எனக்கு தெரிஞ்ச இந்த 2 சீசன்ல விஜய் சேதுபதி யாரையாச்சும் இந்த அளவுக்கு திட்டி பயங்கரமா கிழிச்சு தொங்க விட்டுக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா சத்தியமே கிடையவே கிடையாது. வேற யாராவது திட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மான ரோசம் சூடு சொரணம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு திட்டியுமே பார்வதி கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஃபீல் பண்ற மாதிரி அவங்க மூஞ்சில ஒரு 2% கூட தெரியல. கடைசியா விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல, இந்த ஷோவை கெடுக்காதீங்க, நான் மறுபடியும் சொல்லிட்டேன், கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க, மறுபடியும் கத்திட்டு தான் இருக்கீங்க. இதுல பாதி பேர் அமைதியா இருக்கிறது தான் கரெக்ட் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க, நிறைய பேர் உப்புக்கு சப்பானியா தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆனா அது யாருங்கிறத சொல்லல, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரேக் போயிட்டாப்ல. இப்ப பாருங்க, இவ்வளவு சொல்லியிருக்காரு, இவ்வளவு திட்டிருக்காரு, இது கொஞ்சமாச்சும் மண்டையில உரைச்சிருந்தா திவாகர் என்ன சொல்லிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் போல பார்வதி, இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்சம் இதா இருக்கணும் அப்படின்னு சொன்னல. அதாவது பார்வதி ஃபர்ஸ்ட் ஒன்ன சுட்டி காமிச்சிருக்காப்ல, ஆனா ஒன்ன மட்டும் இல்ல மத்தவங்களையும் சொல்லுவாரு. ஆமா இவ்வளவு திட்டிருக்காரு, திட்டினதுக்கு ஃபீல் பண்ணுவாரா, நம்மள இருந்து ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்து யார் யாருன்னு பொறுமையா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கியே, யாரையா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பார்வதி பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்துல தப்பு பண்ணா நான் தப்புன்னு அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயால சொல்றாங்களே தவிர்த்து அதை மனசார சொல்ற மாதிரி தெரியல. தவறு அப்படின்னா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சுட்டி காட்டுவாங்க. அதுக்கப்புறமா கேப்டன்சி டாஸ்கை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாப்போ அந்த டாஸ்க்ல யார் 2 பேர் ஜட்ஜா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கனி அண்ட் சாண்ட்ரா 2 பேர் தான் ஜட்ஜா இருந்தாங்க. அதோட ரிசல்ட் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கனி கான்ஃபிடென்ட்டா ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து எனக்கு ஓகே இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவர் ரொம்ப டிஃபென்சிவா அக்ரெசிவா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆடின மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அவர் ஆடின கேமை பார்த்து எல்லாருக்குமே வந்து பயம் வந்திருக்கணும், ஆனா எனக்கு மட்டும் தான் பயம் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே இவங்க சொல்றது எல்லாருமே ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது யாருமே ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அமைதியா இருந்தாங்க. உங்க வாயால ஒரு வாட்டி சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், யாருமே ஒத்துக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சவுண்டா வேற சொன்னாங்க. சத்தமா சொல்லுங்க இல்லன்னு. இல்ல அதுக்கப்புறமா சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா ரீகேம்ல வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ரூல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ரூலை யார் கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கனி தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா கனி என்ன சொல்றாங்கன்னா அது நான் கொண்டு வந்த ரூல் கிடையாது, அது பிக் பாஸ் உடைய ரூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா இல்ல நான் ஒரு விஷயங்கள்லாம் கன்வே பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா கடைசி வரைக்கும் கனி வந்து அது பெருசா கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப கனி கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சார் அவங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, ஆனா அந்த டைம்ல நான் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதனால நீங்க பேசுனதே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஜட்ஜஸ் என்னமோ இவங்க 2 பேர் தானா, ஆனா இவங்க ஜட்ஜ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படிங்கறதை வந்து பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா நீங்க அங்க பேசிட்டு இருந்தீங்க, ஆனா நான் கவனிச்சேனா உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க, தூரமாகிற கூட்டம் கத்துறத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்ப பச்சையாவே கனி இந்த கேப்டன்சி ராசில பண்ணது முழுக்க ஒரு குரூப்பிசம் தான் அப்படிங்கறத வேற யாரும் இல்ல அவங்களே வாக்குமூலம் கொடுத்த மாதிரி போச்சு. அதை தான் விஜய் சேதுபதியுமே கேட்டாப்ல, ஏன்னா இந்த டாஸ்க்ல நீங்க 2 பேரும் ஜட்ஜஸா இருக்கீங்க, சோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணனும்னா நீங்க யார்கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணிருக்கணும், சாண்ட்ரா கிட்ட தான் முதல்ல டிஸ்கஸே பண்ணிருக்கணும். ஆனா சாண்ட்ரா பக்கத்துல இருந்து உங்ககிட்ட சொன்னது உங்க காதுல விழவே இல்லை, நீங்க கேட்கவே இல்லையா. ஆனா தள்ளி இருந்து உங்க ஹவுஸ்மேட் சொன்னது மட்டும் கேட்டிருக்கு, நீங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா, ஆக்சுவலா நீங்க யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. கலந்துரையாட வேண்டியது சாண்ட்ராவோட தானே ஒழிய கூட்டத்தோட இல்ல தானே. அப்ப விஜய் சேதுபதி சாண்ட்ரா கிட்ட பார்வதி கனி கால் கிட்டே கூட வந்து விழுந்தாங்களே, அப்ப கூட பெருசா ரியாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ சாண்ட்ரா உட்கார வச்சுட்டு கனி கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிக் பாஸ் உடைய ரூல்லயே அந்த மாதிரி தான் சார் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ரூல் அப்படிங்கிற மாதிரி கேட்டா ட்ரையாங்கிள்குள்ள போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விக்ரம் தான். விக்ரம் அங்க இருந்து கத்துனதுக்கு அப்புறமா தான் கனியே விக்ரமே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்வதி பாட்டில் எல்லாம் பிடிக்கிருப்பாங்க. அதனால விக்ரம் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா என்னுடைய புரிதல் படி அதுக்குள்ள போக கூடாதுன்ற மாதிரி நான் நினைச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அப்போ உனக்கு ரூல் சரியா தெரியல, என்னுடைய புரிதல் படி அதுதான் ரூல் போல இருக்குன்ற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல பார்வதி என்னுடைய பார்வையில் அது அப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு. என் பார்வையில அப்படின்னு பாரு சொல்லும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. விஜய் சேதுபதி அவ்வளவு சொல்லியுமே மறுபடியும் விக்ரம் அதே பாயிண்ட்ல நிக்கிறாப்ல, இல்ல சார் அவங்க ட்ரையாங்கிள்குள்ள வந்தாங்க சார், அதனால தான் சார் நான் கத்துனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அப்ப விஜய் சேதுபதி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாரு, பாரு முதல்ல அப்படிப்பட்ட ரூலே கிடையாது, நீ கத்துறதுக்கு ரைட்ஸும் கிடையாது, அங்க பாக்குறதுக்கு 2 ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம கத்திட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அண்ட் அடுத்த கணித்தர் என்ன சொன்னாங்கன்னா இல்ல சார் பிக் பாஸே வந்து ரீகேம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, ரீகேம் எதுக்கு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்ல சார் ஜட்ஜஸ் சரியில்லை, கண்டஸ்டன்ஸ் ஒழுங்கா பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சார். கண்டஸ்டன்ட்னா எத்தனை கண்டஸ்டன்ட், அந்த ஒத்த கண்டஸ்டன்ட் தானே, இல்ல சார் 3 பேர், இல்ல நீங்க பார்வதியை மட்டும் தான் சொன்னீங்க, உங்க மேல ஒரு பிரச்சனையை சொன்னா நீங்க எதுக்கு பார்வதி மேல திருப்பி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்ப சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா அதாவது
கனியை முழுக்க முழுக்க எப்படி ஜட்ஜ் பண்ணாங்கன்னா அவங்களும் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து அங்க விளையாடுற 3 பேர்ல இருந்து ஒரு ஆளை மட்டும் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறியா இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா இந்த டாஸ்க்ல ரொம்ப ஃபோக்கஸ்டாவே இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்றது ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டாங்க. அதாவது மொத்த பேரும் சேர்ந்து குரூப்பிசம் பண்ணி எப்படியாச்சும் சபரியை ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியா இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்ப விஜய் சேதுபதி வந்து திவ்யா கணேஷ் கிட்ட கேட்டாப்ல. அப்ப திவ்யா கணேஷ் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல சார் எடுத்த உடனே ரொம்ப ஓப்பனா, அதாவது நான் அடிச்சுதான் விளையாடுவேன் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனா சொன்ன மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அது கணித்திருட்ட சொல்ல வேண்டியதுன்ற மாதிரி சொன்னார். இல்ல சார் கணித்திருவும் அங்கதான் இருந்தாங்க, அவங்களுக்கே கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கேட்டிருக்கோம், ஆனா அவங்க தான் குரூப்பிசம் பண்றாங்களா விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரே கலாய்ச்சிட்டாரு. அவங்களும் கேட்டாங்க சார். அது அவங்க தான் ரியாக்ட் பண்ணல, ஏன்னா அவங்களும் ஒரு குரூப், அது விட்டுருங்க. அப்ப விஜய் சேதுபதி கணக்கிட்ட சபரி சொன்னது உங்க காதுல விழுந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, விழுந்துச்சு சார், ஆனா அவர் சொன்னது கரெக்ட்ன்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அது கூட கரெக்ட்னு விட்டலாம். ஆனா இன்னொரு பக்கம் அவர் அடிக்கிறாரு, மிதிக்கிறாரு, தள்ளி விடுறாரு, அதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல சார் அதெல்லாம் கவனிக்கல சார்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, அங்க சபரின்னு ஒரு கண்டஸ்டன்ட் நிக்கிறாரு, அவங்க 2 பேருக்குள்ள தான் மேக்ஸிமம் ஃபைட்டே நடக்குது, அதை அவங்க கவனிக்கவே இல்லையா. அப்ப எப்பேற்பட்ட ஜட்ஜ் அங்க 2 கனி வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சொட்டாப்ல கண்ணில் அடிப்பட்டது கூட ஆக்சிடென்டா பட்டுச்சு, அது எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. ஆனா இவ்வளவு அடி அடிக்கும் போது யாருக்குமே அது தப்புன்னு படல அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அந்த இதுல வர அமித் வந்து மிதிக்கிறான்னு சொல்லும்போது நீயும் ஷூ போட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பார் இல்லையா. அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, சரி ஓகே இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு குறும்படமாவே போடுறேன், நீங்களே முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படின்ட்டு இருந்தாப்ல. கமருதீன் நீ பாரு, இந்த சப்போர்ட் பண்ற வேலை மாதிரி பண்ற வேலை வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டாப்ல. இல்ல சார் அங்கேயும் நான் சப்போர்ட் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி. எப்போ சப்போர்ட் பண்ண, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கடைசியில் வந்து ஏன்டா மச்சான் அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அடிக்கும் போதே வந்து தடுத்திருந்தா பரவாயில்ல, பைப்புல கரெக்டா பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிருக்கலாம். ஆனா டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு கண்ணெல்லாம் வீங்கி கொதன்னு ஆனதுக்கு அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குது, சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனை திட்டி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா குறும்படத்தை போட்டு விட்டாப்ல. அந்த குறும்படத்தை ப்ளே பண்ணும்போது எல்லாருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஓ இவ்வளவு நடந்திருக்கா எங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துதான். இது பார்க்க தான் செம காமெடியா இருந்துச்சு. அண்ட் இதுல கடைசியா பாத்தீங்கன்னா சபரி ஜெயிச்ச உடனே எஃப்ஜே போயிட்டு குட் மச்சான் குட் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதை பார்த்து விஜய் சேதுபதி கேட்டாப்ல, இதுல என்ன கூட்டணி பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே, அதாவது கோர்ட்டு மேல கால் வைக்க கூடாது, ஆனா பார்வதி மேல கால் வைக்கலாம், அது மட்டும் கரெக்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு, அந்த இடத்துல பார்வதி இல்லாம வேற யாராச்சும் இருந்தா அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, யாரா இருந்தாலும் அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல வேற யாரா இருந்தாலும் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்களா? அக்செப்ட் பண்ணி போகும்போது நான் வந்துட்டு அவங்க கேம் விளையாட தானே. அண்ட் விக்ரம் கேட்கும்போது விக்ரம் சொன்னா இந்த ஆங்கிள் நான் பார்க்கல சார், காலை மிதிச்சதெல்லாம் எனக்கு இப்பதான் சார் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப விஜய் சேதுபதி கேட்டாப்ல, பார்வதி காலை உள்ள வச்சதெல்லாம் தெரியுது, காலை மிதிச்சது தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல சார் தப்பு தான் சார், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்டும் பண்ணிக்கிட்டாப்ல. அண்ட் அவர் சொன்னாரு விக்ரம்னு சொன்னது எந்த அளவுக்கு தப்பு, இப்போ நீங்க பண்ணது மட்டும் என்ன அப்படிங்கிற கேட்கும்போது, இல்ல சார் என்கிட்ட பதிலே இல்ல, நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிட்டாப்ல. எனக்கு பதிலே இல்ல சார், நிஜமாலே எனக்கு ரொம்ப கையெழுத்து கும்பிடாதீங்க தயவு செஞ்சு வேணாம். அண்ட் ஃபைனலா சபரி கிட்ட உங்ககிட்ட சொல்றது கூட இல்ல, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த மனுஷன் என்ன சொன்னார்னா, நான் வேணும்னே பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. சரி ஓகே, வீடியோ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு கேட்கும்போது ரொம்ப கேவலமா அசிங்கமா இருந்துச்சு சார் அப்படிங்கிறத அவரே இப்போ இப்போலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல. அவருக்கு பண்ணும்போது தெரியல போல இருக்கு, இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் இவ்வளவு கேவலமா பண்ணிருக்கோமா அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போல இருக்கு. அண்ட் கூடவே அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய ஃபேக்ஸ் எக்ஸ்பிரஷன் அப்புறம் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாங்கல்ல, அதை என்ன ட்ரிகர் பண்ணிருச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆனா அதை பத்தி விஜய் சேதுபதி எங்கேயுமே பார்வதி கிட்ட கேட்கவே இல்லை. ஒரு பக்கம் அவங்க அடி வாங்கிட்டாங்க, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க, அதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை அப்படியே டீல்ல விட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா சபரி தான், நீங்க வந்து வன்மத்துல தான் இதை பண்ண மாதிரி இருக்கு, ஒரே இடத்துல நீங்க ஜட்ஜா இருந்து கனி வந்து உள்ள விளையாடி இருந்தா நீங்க தடுக்காம இருந்திருப்பீங்களா, இல்ல பார்வதி இடத்துல கனி இருந்தா இந்த மாதிரி தான் ஆடி இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, அண்ட் கூடவே வெளியே சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. அது இந்த விஷயத்தை வந்து நான் வேணும்னே தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்லியிருப்பாப்ல. ஆக்சுவலா அது வந்து ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன், அது ஃபன்னா தான் சொல்லியிருப்பாப்ல. அந்த வீடியோவை டார்கெட் பண்ணி தான் விஜய் சேதுபதி கேள்வி கேட்டாப்ல. அப்போ வந்து சபரி என்ன சொன்னார்னா, இல்ல சார் நான் வேணும்னே பண்ணதான் சார் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்ப அதுக்குமே ஒரு குறும்படம் போட்டு காமிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, அதுக்கு முன்னாடி விக்ரம் கிட்ட கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட கேட்டாப்ல. ஆனா விக்ரம் என்ன பண்ணாரு, சபரி சொன்ன விஷயத்தை விட்டுட்டு எங்க நம்ம மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண விஷயத்தை எடுத்து அவரே சொல்லி மாட்டிக்கிட்டாப்ல. அது என்னன்னா, அதாவது சபரி வந்து என்கிட்ட சொன்னாப்ல, நான் வந்து பார்வதி கிட்ட மேன் ஹேண்ட்லிங்லாம் பண்ணலன்னு சொன்னாரு, நீ மேன் ஹேண்ட்லிங் பண்ணிருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அப்ப விஜய் சேதுபதி கேட்டாப்ல, நீங்க சொன்னது கரெக்டா அப்படிங்கிற கேட்கும்போது, இல்ல சார் தப்பு தான் சார், அது நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டு இருக்காப்ல. தப்பு இல்லையா விக்ரம்? அது தப்பு சார், ரொம்ப தப்பு சார். அண்ட் லாஸ்ட் வீக்கே விஜய் சேதுபதி வந்து வார்ன் பண்ணிருப்பார்ல, இந்த வீட்ல அக்கா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதெல்லாம் நிப்பாட்டுங்க, எமோஷனல் பாண்டிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னுமே
இன்னுமே நீங்க எல்லாருமே எமோஷனல் பாண்டிங்ல தான் இருக்கீங்க, குரூப்பா சேர்ந்து தான் விளையாடுறீங்க, அதை தயவு செஞ்சு விட்டு அதுல இருந்து வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரேக் விட்டு போயிட்டாப்ல. சபரி போயிட்டு பார்வதி கிட்ட ரொம்ப உடஞ்சே சாரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இங்க பாரு, நான் இன்டென்ஷனலா அந்த மாதிரிலாம் பண்ணவே கிடையாது, இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து உடஞ்சி சாரி கேட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா கமருதீன், ஏய் அவன் மாடு மாதிரி இடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் மிதிச்சிட்டு இருக்கான், எல்லாரும் ஏண்டா இதெல்லாம் நீ அன்னைக்கு பண்ணிருக்கணும், அன்னைக்கு பண்றதை விட்டுட்டு இன்னைக்கு இவ்வளவு சீனை போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்ல சபரி வந்து அன்னைக்கு காலை மிதிக்கலன்னா இவ பார்த்தா காலை மிதிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தான். அதே அவன் இடிக்கிறான்னு தெரிஞ்சிச்சுல, அப்பவே போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா பரவாயில்ல. ஆனா இப்போ வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டா வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அதுல ஸ்கோர் பண்றதுக்கு பாக்குறாராமா. பாத்தியா நீ கால்ல மிதிக்கலன்னு சொன்னியா இல்லையா என்கிட்ட? கால்ல ஏன்டா மிதிச்சனி சொல்லி விஜய் சேதுபதி பார்வதியை போட்டு கழுவி கழுவி ஊத்துனாப்ல. ஆனா அப்பலாம் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனா இப்போ சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு போயிட்டு உட்கார்ந்து பயங்கரமா ஒப்பாரி வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அது திட்டு வாங்குறது எப்பயும் பண்றது தான், அது பழகி போன விஷயம். ஆனா சப்போர்ட்டுங்கிறது புதுசா இருக்கா இல்லையா, அதனால நான் ஃபீல் பண்ணி அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அழுதாங்களான்றது ஒன்று கட்டுறாவையும் புரியவே இல்லை. அப்புறம் சபரி திவ்யாலாம் வந்து கன்சோல் பட்டுட்டாங்க. அப்பெல்லாம் வந்து அப்ப யாருமே பேசல, இப்போ வந்து எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சீனெல்லாம் போட்டு அண்ட் கடைசியா கூடவே இல்ல நான் பண்ண தப்பையும் சேர்த்து தான் நான் ப்ராசஸ் பண்ணிருக்கேன், நான் ப்ராசஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அனுப்பிச்சு விடுறாங்க. நானும் வார்த்தை விட்டுருக்க கூடாது, அந்த குறியீடு அந்த விஷயங்கள்லாம் மைண்ட்ல ஓடிட்டு. அண்ட் இப்போதான் சபரியை போட்டு அடின்னு அடிச்சு முடிச்சாப்ல. அடுத்த டாபிக்கும் தலை டாபிக் அப்படிங்கிறதுனால மறுபடியும் சபரி தான் வந்துட்டாப்ல. சபருடைய கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்பயுமே திவ்யா கணேஷ் இருந்துச்சு அதே பாயிண்ட்டை மறுபடியும் அதே மாதிரி ரீரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இவங்க எங்க போனாலும் அதே பாயிண்ட் தான் சொல்லுவாங்க போல. இல்ல சார் லாஸ்ட் வீக் நான் கேப்டனா இருக்கும்போது கத்துறேன்னு சொன்னாங்க, ஆனா இந்த வாட்டி பார்த்தா சபரியும் கத்திட்டு தான் சார் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாயிண்ட் சொன்ன உடனே விஜய் சேதுபதி கேட்டாப்ல, பாருமா போன வாரம் நீ என்ன தப்பு பண்ண, இந்த வாரம் அதுல இருந்து அவர் என்ன கத்துக்கிட்டார் அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, அவருடைய கேப்டன்சி எப்படி இருந்துச்சு. இல்ல சார் இந்த வீட்டில் வேற வழியே கிடையாது சார், கத்தி தான் சார் ஆகணும், கேப்டனா தான் கத்தி தான் சார். அம்மா தயவு செஞ்சு போதுமா, நீ எல்லா இடத்துலயும் இதே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீ வந்து வேற எதையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரே வச்சிட்டாப்ல. இல்ல திவ்யா நீங்க உட்காருங்க இல்ல திவ்யா, ப்ளீஸ் திவ்யா உட்காருங்க திவ்யா. அந்த அடுத்த கணிக்கிட்ட கேட்டோம்னா இல்லை சார் அவர்கிட்ட நிதானம் இல்லை சார், இந்த பிரசிஷன்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டாப்ல, எனக்கு சரியா படல சார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பாசிட்டிவா சொன்னா மறுபடியும் குரூப்பிசம்ன்றாங்க, அதனால நெகட்டிவாவே சொல்லி விட்டுறோம் சொல்லி வாலண்டரா சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவர் ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு சரியா படல சார். அந்த வழக்கமாவே வேணா பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் எபிசோட்ல எப்படியாச்சும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்களே, இன்னைக்கு ரொம்ப தெளிவா பேசி ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நடிச்சு வந்திருப்பாங்க போல இருக்கு. சபரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஹம்புலா பேசி முடிக்க பார்ப்பாரு, ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷனே கொடுக்க மாட்டாரு. அவரை பத்தி ஒரு மிஸ்டேக் சொன்னா அவரே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஏமா சொல்றேன் அப்படிங்கிற கேட்டா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையை கொண்டு போகும்போது சொல்யூஷன் கொடுக்கலன்ற மாதிரி சொன்னாங்க. சரி என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேட்டா நான் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் சக்கரை கேட்டேன், அப்புறம் குழம்பு கேட்டேன், வினோத் வந்து குழம்பு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வினோத் கிட்ட கேட்டா இல்ல சார் ஃபர்ஸ்ட் சக்கரை கொடுத்தேன் அப்புறம் குழம்பு கேட்கறாங்க, யாராச்சும் இனிப்பும் வந்து குழம்பையும் சேர்ந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி தான் நான் வந்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கு வீணா வந்து இல்ல சார் சக்கரை கொடுத்தவங்களுக்கு குழம்பு கிடையாதுன்னு தான் அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இதுக்கு சாட்சி யாராச்சும் இருக்கீங்களா அப்படிங்கிற கேட்டா தர்முஷ்ணி வினோத் அப்ப நான் ரெடி ஆயிட்டுமா அப்படிங்கிற மாதிரி எஞ்சிட்டு தாப்ல. அப்ப வினோத் இங்க பாரு நீ அந்த பிரச்சனையிலே கிடையாது, சம்மந்தம் நீ எந்திக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சிட்டாப்ல. அதுக்கப்புறமா எஃப்ஜே எந்திரிச்சு என்ன சொன்னார்னா அந்த இடத்துல தான் நான் இருந்தேன், அதாவது அந்த மாதிரி அவர் சொல்லல, ஆனா குழம்பு ஊத்துறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ண தான் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி அவர் போகும் சொல்லிட்டாப்ல. இதை பத்தி சபரிட்ட கேட்கும்போது சபரி என்ன சொன்னார்னா வியானா இந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்தாங்க, ரெண்டு பேரும் நிக்க வச்சு நான் வந்து பிரச்சனையை அட்ரஸ் பண்ணேன், கடைசியா வியானா வந்து தேங்க்ஸ் ஃபார் அட்ரஸிங் மை இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க போனாங்க, அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்னமா சொல்ற பிரச்சனையை வந்து சொல்யூஷன் கொடுக்கலன்னா நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு போனேன்னு சொல்ற. ஆமா சார் தேங்க்ஸ்லாம் சொன்னேன் சார். ஷோ எல்லாம் பைத்தியம் மாதிரி என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கலன்றது அவங்க தான் சொல்றாங்க, ஆனா கடத்துல சபரி ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதுக்கு இவங்க தேங்க்ஸ் சொன்னாங்கன்றது அவங்களே சொல்றாங்க. என்னமா குழம்பி போய் பேசிட்டு இருக்கே, எங்களையும் குழம்பிக்கிட்டு கேட்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சபரி சொன்னது உண்மையா பொய்யா? சபரி கிட்ட நான் தேங்க்யூ சார். அப்போ உட்கார்ந்துருங்க, முடிஞ்சிச்சு உட்காரு. உடனே சர்வீஸ் பார்த்தாப்ல கானவினத்தை மாட்டுவாருன்னு சொல்லி பார்த்தா மாட்ட போயிட்டாப்லையே, எப்படியாச்சும் மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கானவினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்பாடு விஷயத்துல ரொம்ப சீப்பா தான் நடந்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த சீப்புங்கிற வார்த்தையை கேட்ட உடனே விஜய் சேதுபதிக்கு மண்டையில சுருன்னு ஏறி போச்சு. அதாவது இப்பதான் பார்வதி நிக்க வச்சு அரை மணி நேரம் திட்டினேன், இந்த ஷோக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன சார் தகுதி தராதாரம் இப்ப என்ன சீப்பு என்ன சார், எனக்கு முதல்ல தகுதி இருக்கானே தெரியல சார் உங்ககிட்ட பேசுறதுக்கு, நான் தகுதியை வளர்த்து வந்து பேசட்டுமா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. கூடவே ஆகுனா படிச்சிருக்கேன் நான் படிச்ச படிப்புக்குன்ற மாதிரிலாம் பேசுறீங்களா சார், இதான் சார் உங்க படிப்பு, இந்த படிச்ச படிப்புல இப்படிதான் வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கண்ட மெனிக்கு போட்டு கிளிகளையும் கிழிச்சு விட்டாப்ல. கேட்டா படிச்சிருக்கேன் என்னங்க அர்த்தம்? எவ்வளவுதான் இவங்க அட்வைஸ் பண்ணாலும் கடைசி வரைக்கும் அந்த மனுஷனுக்கு மண்டையில கொஞ்சம் கூட ஏற போறதே கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த ஆள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை திருப்பி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறாரு. இந்த கேவலமான வார்த்தைகளை எல்லா பத்தி யூஸ் பண்றதை கடைசி வரைக்கும் நிறுத்த போறதும் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலேயே இந்த பிக் பாஸ் டீம் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த அடுத்த சுபிக்ஷா இஞ்சி FJ எல்லாம் தூங்கிக்கிட்டே இருந்தா, ஆனா சொல்லவே இல்லை. அதை நான் கேட்டதுக்கு எத்தனை வாட்டிமா சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பல கடத்துல பிக் பாஸே கூப்பிட்டு FJக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே எல்லாருடைய குட் புக்ஸ்ல இருக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாருன்ற மாதிரி சொல்லும்போது சாச்சா சபரி அப்படி ஆள்லாம் கிடையாது. அதாவது எல்லார்கிட்டையும் குட் புக்ஸ்ல இருக்கணும்னு நினைக்க மாட்டாரு, அவருக்கு தேவையான ஆள்கிட்ட மட்டும் குட் புக்ஸ்ல இருக்கணும்னு நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சபரி அந்த குரூப்பிசம் குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்காருன்றதை சொல்லாம சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் கூடவே இப்போ நம்ம சொன்னோம்னு வைங்க, சபரி அப்படியே சொல்லிட்டு அப்படியா அப்படி ஆச்சரியமா வேற கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. அவருக்கு தெரிஞ்ச குட் புக்ஸ்ல மட்டும் இருக்காரு, அது ஒரு கோட்டு. இப்போ அந்த அடுத்த FJ கிட்ட கேட்ட உடனே FJ சொல்றான், இல்ல சார் இந்த மைக்கெல்லாம் ஒழுங்கா மாட்டணும்ன்றத கேட்டோம் தான் சொல்லணும். அவர் ஒழுங்கா சொல்லல சார் அப்படிங்கிற சொன்னேன். நீ தூங்குன பத்தியா அதை கூட அதால் சொல்லல. இல்ல சார் நான் பெருசா தூங்கவே இல்லை சார்ன்றான். நீ 4 வாட்டி தூங்கி 4 வாட்டி நாய் குலைச்சி கடத்த பிக் பாஸே கூப்பிட்டு உனக்கு ஒரு நாள் ஃபுல்லா பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து நிக்க வச்சாரு, அதெல்லாம் மறந்துட்டியா? எப்படா மனசாட்சி இல்லாம இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கடைசியில் வந்துட்டு FJ அடுத்த வாரம் கேப்டன் நீங்க தானே, சரி ரைட் உங்ககிட்ட யாரும் உங்களை மாதிரி நடந்துக்காம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்டிப்பா சார்ன்றான். டே பூல் அவர் கலாய்க்கிறாரா, அது கூட தெரியாம நீ ஒரு திவாகர் மாதிரி பேசிட்டு இருக்கிறான்ற மாதிரி இருக்கு. நீங்க தான் அடுத்து வீட்டு தலையாக போறீங்க, ஆயிட்டீங்களா? உங்களை மாதிரி யாரும் உங்ககிட்ட நடந்துக்காம பாத்துக்கோங்க, வேற ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா. அடுத்த கமருதீன் என்ன சொன்னார்னா, அவர் கூட அந்த கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போட்ட 2 பேரையுமே கொண்டு போய் டாய்லெட் கிளீனிங் டீம்ல போட்டாரு. அது எனக்கு ரொம்ப வன்மம் மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அப்ப இது என்ன புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப திவ்யாவையும் பார்வதியும் கேட்கும்போது டாய்லெட் கிளீனிங் பண்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அவர் சொன்ன விதம் எங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி நான் ஆல்ரெடி 2 வீக்ஸ் வந்து இருந்தேன், 3rd வீக்கா மறுபடியும் போட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சபரிட்ட கேட்கும்போது இல்ல சார் மற்ற டீம்ல இருந்தா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும், மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் போடவே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காப்ல. அதுதானே, வேற எதுவும் இல்லை. உட்காருங்க. சாண்ட்ரா வந்து விக்ரம் பார்வதிக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அப்போ வரைக்கும் சபரி உள்ள போகவே இல்லை. எப்போ வந்து விக்ரம் மிஸ்ஸஸ் கமருதீன் சொல்லி மாறிச்சோ அப்போ வந்து உள்ள வந்தாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்குமே சபரி என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா உள்ள போகாதீங்கன்ற மாதிரி நீங்க தானே சார் சொன்னீங்க, அதனால தான் சார் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்லையோ. அதாவது நீ கண்டஸ்டண்டா இருக்கும் போது உள்ள போக வேணாம்னு சொன்னேன், இப்படி கேப்டன்யா ஒரு பிரச்சனை நடக்குது வீட்டில் அப்படின்னா அந்த பிரச்சனையை தடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு தான். இந்த வீட்டில் எந்த விதமான கூச்சல் குழப்பமும் வராம பாத்துக்க வேண்டியது ஒரு கேப்டனுடைய பொறுப்பு தான். ஆனா நான் சொன்னேன்றதுக்காக நீ உள்ள போகலன்னு சொன்னப்பாரு, நீ எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. நீங்க போட்டியாளர் இருக்கும்போது வேற எங்க, தலையா இருக்கும்போது வேற எங்க. அது அந்த கடைசியா விக்ரம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தாப்ல, ஓவர் திங்க் பண்ணாரு. இந்த பிரஸ் மேட்டர்லாம் என்ன பண்ணாருன்னு சத்தியமா எனக்கே ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதாவது வீட்டுக்குள்ள இருந்து எல்லா ஸ்டோரியும் கேட்ட அந்த மனுஷனுக்கே புரியல அப்படின்னா வெளியிருந்து பாக்குற நம்மளாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொன்னாரு, நான் அவர்கிட்ட எனக்கு இது புரியவே இல்லை என்னென்னா நானே சொல்லிட்டேன். ஃபைனலா சபரி கிட்ட உங்க மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கே புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா சார் பார்ஷியாலிட்டி பார்த்தேன்ற மாதிரி சொல்றாங்க, ஸ்டார்டிங்ல இருந்த ஆர்வம் கடைசியில் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க, ஒரு பிரச்சனை நடுவில் போய் சால்வ் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொன்ன உடனே இது எல்லாமே வெளியிருந்து பார்த்தா எங்களுக்குமே தெரிஞ்சிச்சு அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டு அண்ட் கூடவே FJ அடுத்த வாரம் நீங்க தானே கேப்டன், உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள்லாம் சொல்லி உட்கார வச்சாப்ல. அடுத்த வாரத்துல உங்களுடைய கேப்டன்ஷிப் நான் பெருசா எதிர்பார்க்கிறேன். வாழ்த்துக்கள், உட்காருங்க. டெய்லியும் காலைல முடிஞ்சு வா வான்னு இழுத்து இழுத்து யோகா பண்ணி சுத்திட்டு இருந்த சபரிக்கே இந்த வாரம் இந்த நிலைமை. அடுத்த வாரம் FJ உடைய கேப்டன்சி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவனே தூங்கி தூங்கி நாயை குலைக்கி விடுவான், இவன் போய் மத்தவங்கிட்ட தூங்காதன்னு சொன்னா அதை எப்படி கேட்பாங்கன்னு ஒன்றும் புரியல. இவனே எல்லார்கிட்டையும் போயிட்டு லொல்லு லொல்லும் குலைச்சிட்டு இருப்பான். அடுத்த வாரம் அதை அடக்கி வாசிக்க போறானா இல்லை மறுபடியும் ட்ரிகர் ஆகி கேப்டன்சி அது மண்ணாவது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ண போறானா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கை வச்சு ஒரு பயங்கரமான கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பா. வாழ்த்துக்கள், உட்காருங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கனி மேல ஒரு முக்காவாசி தப்பு இருக்கு அப்படின்னா ஒரு கால்வாசி தப்பு வந்து சாண்ட்ரா மாதிரி இருக்க தான் செய்யுதுன்னா அவங்களுமே அங்க ஜட்ஜ் தான். இவங்க வந்து கனி கிட்ட சொல்லி பார்த்தாங்க, அவங்க கேட்கவே இல்லைன்றதுனால நான் விட்டுட்டேன், எல்லாருமா சேர்ந்து கத்துனதுல நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இவங்க ரொம்ப போல்டான ஆள் தான், மற்ற விஷயத்தெல்லாம் எவ்வளவு போல்டா இருக்காங்க, சீக்ரெட் டாஸ்க்லாம் கொடுத்தா அது எவ்வளவு தூரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூடவே பார்த்திருக்கோம். ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க அப்படிங்கிறத கண் கூட பார்த்திருக்கோம். அந்த இடத்துல அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணிருக்கலாம், தடுத்துருக்கலாம், டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம், எதை வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா அங்க பண்ணாம அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் கூட இவங்க போயிட்டு சபரி ரொம்ப காமெடியா ஃபன்னா நீ கண்ணில் அடிச்சதுக்கு வாயில் அடிச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பார்வதி கிட்ட போயிட்டு ரொம்ப கன்சோல்லாம் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ கனி வந்து சாண்டா கிட்ட கேட்டாங்க, நீங்க எல்லா விஷயத்தையும் நல்லா புரிஞ்சிக்கூடிய ஆள் தானே, அங்க 2 பேருமே தானே ஜட்ஜுன்னு சொல்லி நிப்பாட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல இல்ல இந்த ஜட்ஜ் பண்றதுலாம் வந்து எனக்கு புதுசு, வழக்கமா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களோன்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லங்க நானுமே புதுசு தாங்க அப்படிங்கிற மாதிரி கனி சொல்லிட்டு இருக்கும்போது சரி ரைட் இப்போ என்ன சொல்ல வரீங்க மேட்ருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எல்லா தப்பையும் ஏன் மேலே சொல்றீங்களே, அந்த இடத்துல நீங்கள் தான் ஜட்ஜா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல இல்ல நான் தான் பயந்துட்டேன்னு சொன்னேன், என் மேலே தப்புன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது இல்ல நீங்க தப்புன்னு சொல்ல பயந்துட்டேன்னு தான் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அப்ப நான் பயந்துட்டேன்னு சொல்லணுமா, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற போது இல்ல இல்ல எல்லா தப்பையும் ஏன் மேல சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கனி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் இல்ல இல்ல கனி நீங்க பேசுறது நிறைய பேசுறீங்க, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேது, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்காங்க. சாண்ட்ரா பாட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க என்ன தவறு சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு சத்தியமா நீங்க பேசுறது எனக்கு புரியல. இப்படி போனீங்கன்னா என்னதான் சொல்ல முடியும்? ஒரு பக்கம் கனி வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல குரூப்பிசம் பண்ண தான் செஞ்சாங்க, சபரிக்கு சப்போர்ட் பண்ணி பார்வதி மேல கூடிய வன்மத்தை அந்த இடத்துல காமிக்க தான் செஞ்சாங்க. பட் இன்னொரு இடத்துல
இடத்துல சாண்ட்ரா வந்து அதை கண்டுக்காம விட்டதே ஒரு தப்பு தான். அதை தான் வந்து இங்க அட்ரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா சாண்ட்ரா அது புரிஞ்சும் புரியாத மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போறாங்களா? நீங்கன்னா என்னதான் சொல்ல முடியும்? புரியமா சொல்றேன், நீங்க நிறைய சொல்றீங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் எபிசோட் போச்சு இல்லையா, நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாஸ்டான எபிசோட் இன்னைக்கு விஜய் சேதுபதி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 4-5 பேரை போட்டு போலன்னு பொழுதுக்காப்புல எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசி அட்ரஸ் பண்ணிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குறிப்பா பார்வதியை போட்டு அடின்னு அடிச்சதுல பாதி பேர் அப்பாடா இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரமே இறங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கூடவே இந்த வாரம் நடந்திருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் அட்வைஸ் பண்ணாலும் கடைசி வரைக்கும் என் மண்டையில ஏறது தான் ஏறும், நான் பண்றது தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தார் பத்தியா திவாகர். அவரை கடைசி வரைக்கும் இந்த ஷோல கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆச்சரியப்படுற வகையில நாளைக்கு ஷோல திவாகர் தான் எவிக்ட் ஆகி வெளியே போறார் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் வந்து வந்திருக்கு. சோ இதுக்கப்புறமா வச்சு இந்த ஷோ கொஞ்சம் நல்லபடியா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ எப்படி போகுது ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சோ இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன, நாளைக்கு திவாகர் எவிக்ட் ஆகி வெளியே போறாரு, அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைப் வந்து சேரும். சோ மீண்டும் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான டோலோட வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.